வன்முறை எங்கள் மொழி இல்லை, ஆனால் எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். விடுதலை 2 மதுரை ரேடியன்ஸ் தியேட்டர்ல பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பார்ட் 1ல விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியார கைது பண்ணிருப்பாங்க. இந்த பாட்டுல அவரை எப்படி பத்திரமா கீழே இறக்கி கூட்டிட்டு வர போறாங்க, சாதாரண ஸ்கூல் வாத்தியாரா இருந்தவர் ஒரு போராளியா எப்படி மாறினார்ன்ற கதையோட சூரிக்கும் நமக்கும் ஒரே நைட்ல ஏற்படுற மனமாற்றம் தான் மொத்த கதையே. படத்தோட பெரிய பிளஸ் விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியாராவே வாழ்ந்திருக்காரு. குறிப்பா அவர் பேசுற வசனங்கள், வழிநடத்த சிறந்த தத்துவங்கள் போதும், தலைவர்கள் தேவையில்ல, நம்ம வரலாறு நம்ம தான் சொல்லணும், அடுத்தவன் சொல்ற தகவல் நம்ம வரலாறு ஆகக்கூடாது அப்படின்றதெல்லாம் வெற்றிமாறன் அதிகாரத்துக்கும் அதிகாரிகளுக்கும் சொல்ற ஸ்டேட்மெண்டா தான் இருக்கு. அப்புறம் சூரி அவங்க அம்மாக்கு எழுதுற கடிதம் தான் மொத்த கதையே. மஞ்சு வாரியர் குடும்பம் பொது உடைமைன்னு கலக்கிருக்காங்க. கேன் கருணாஸ், கிஷோர், பவானி எல்லாம் கொடுத்த கதாபாத்திரத்தை பார்த்திருக்காங்க. இந்த பக்கம் கவர்மெண்ட் போலீஸ் தரப்புல வர ராஜீவ் மேனன், கௌதம் மேனன் சேட்டன் பண்ற சேட்டைகள்லாம் ரசிக்கும்படியாவே இருக்கு. பாடத்துல மைனஸா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். பெருமாள் வாத்தியார் போராளியா மாறின கதையை லென்த்தா சொல்லியிருக்காங்கப்பா. ஹே மாணிக்கம் பாஷாவா இருந்த கதையை 25 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிட்டோம். நீங்க சொல்ற போராட்டம்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போர் அடிச்சு போச்சுப்பா. அப்புறம் படத்துல தத்துவங்கள் இருக்கலாம், தத்துவங்கள் தான் படமாவே இருக்கு. சின்ன சின்ன காமெடிகள் கூட இல்ல. தினம் தினம் பாட்டை தவிர்த்து பிஜிஎம் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா இருந்திருந்தா இன்னும் இமோஷனலாவே கனெக்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல. படம் சொல்லியிருக்க அரசியல், ஒரு சம்பவம் செய்தியா தகவலா எப்படி சித்தரிக்கப்படுது, அதோட உண்மைத்தன்மை என்னவா இருக்குன்றத வெற்றிமாறன் சொல்லியிருக்க விதம் பாராட்டுக்குரியது. இந்த படமும் ரிவ்யூவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க. அடுத்து 75 feet எபிக் ஸ்கிரீன்ல முஃபாசா த லயன் கிங்ல சந்திப்போம். பாய்.